வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் 50 கோடி ரூபா அந்த சேட்டுக்கு தாரோம். பத்திரத்தை எப்படியாவது தந்துருங்க. அந்த டிரைவர் பையன் எப்படியும் அநாத ஆசிரமம் அதில் கெட்ட முடியாத அளவு செக்கு வைக்கணும் அப்படின்னு 5 கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பத்திரத்துக்கு 50 கோடி நம்ம சாமுண்டேஸ்வரிட்டு இருந்து பத்திரத்தை ஆட்டையை போட்டு களவாண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சந்திரகலா என்னோட மானம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம ராஜா சபதம் போட்டிருப்பாங்க, எப்படியும் உங்கள் அக்கா கையால் அடிக்கல் நாட்டு விழா நடத்திட்டேன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனில் அதுக்கு பிறகு நீங்கள் அதை தூத்து மெயின்டைன் பண்ண பொறுப்பு உங்களோடது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் உண்மையாட்டே இவன் தூக்க வச்சிருவான். அப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் நடக்காமல் போகணும்னா கண்டிப்பாக அந்த இடத்தோட பத்திரம் கிடைக்கக்கூடாது. அப்போனா நம்ம 50 கோடியை அக்கா சொத்து தானே நம்ம களவாண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சந்திரகலாவின் திட்டத்துக்கு ஆப்பு வைக்கிறாங்க. சந்திரா திருடுறாங்க பத்திரத்தை, தோலை உரிக்கிறாங்க, சந்திராவின் தோலை. அதை வச்சு தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம சேட்டுக்கிட்ட போய் அவங்க பையனுக்கிட்ட போய் பேசுகிறாங்க நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும். இந்த பாருங்கள், அந்த டிரைவர் பையன் 5 கோடி ரூபா தந்துக்கிட்டு பத்திரம் வாங்கன்னு ஒருத்தர் சொன்னால, ஆனால் அவனுக்கிட்ட அந்த பத்திரம் கொடுக்கக்கூடாது, எங்கள்கிட்ட தரணும், எவ்வளோ ரூபானாலும் தரோம் அப்படின்னு தாரோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ இவனுங்க எவ்வளோ ரூபானாலும் தருவானுங்க போலுக்கு, நம்ம சும்மானாலும் ஒரு பேச்சுக்கு 50 கோடி ரூபா கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சேட்டு கேட்குறாரு. 50 கோடி ரூபா தாங்க, நான் பத்திரத்தை தாரேன். 50 கோடியா? இது என்னப்பா அநியாயமாக இருக்குது? 5 கோடி ரூபாய்க்கு பெருமானம் உள்ளதுக்கு 50 கோடி ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, நம்ம எதுக்கும் சந்திரகலாட்ட ஒன்று பேசி பார்ப்போம் அப்படின்னு நம்ம சிவனாண்டி சந்திரகலாக்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. இந்த பாரு சந்திரா, அந்த சேட்டு பத்திரத்தை தாரேன்னு ஒத்துக்கிட்டாரு, ஆனால் அதுக்கு ஒரு காசு நிர்ணயம் செய்திருக்காரு. எவ்வளோ ரூபா சொல்லுங்கள்? அது 50 கோடியா? அப்படியா? 50 கோடியா? ஆனாலும் பரவாயில்லைங்க, டீலை முடிச்சிருங்க, நான் தரேன் அப்படின்னு சொல்லாங்க. என்ன சந்திரா நீ சொல்கிற, புரியாமல் பேசுறியா? அது 5 கோடிக்கு தான் பெருமானம் இருக்கும். இருக்கட்டும், இது அக்கா வீட்டு சொத்து தானே. 5 கோடியை 50 கோடி கொடுத்து வாங்கினாலும் வாங்கலாம். ஏன்னா அக்கா கிட்ட ஏகப்பட்ட பத்திரம் இருக்குது, அதில் ஒரு பத்திரத்தை எடுத்து கொடுத்து பணமாக்கிட வேண்டியதான் அப்படின்னு இந்த டீலை முடிச்சிருங்க. நம்ம பூமி பூஜை அடிக்கல் நாட்டு விழா வெள்ளிக்கிழமை இருக்குன்னா நம்ம வியாழக்கிழமையே இந்த டீலிங்கை முடிச்சிருவோம் அப்படின்னு அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த சேட்டுக்கு பையனுக்கிட்ட சொல்லிடுறாரு, நாங்கள் 50 கோடி கொடுத்து வாங்க தயாராக இருக்கோம், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ அந்த டிரைவர் பையலுக்கு இதை தூக்கி கொடுத்துடக்கூடாது. ஐயோ, 50 கோடி எங்கே இருக்குது, 5 கோடி இருக்குது, எங்கே இருக்குது, நான் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டேங்க, நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இந்த பத்திரம் அவருக்கு பேரில் தானே இருக்குது, அது 50 கோடி ரூபா கொடுத்து அந்த இடத்த உங்கள் பேரில் எப்படி ஆக்க முடியும்? ஆக்க முடியாதுல்ல, இடத்தோட பேரே அவரோட பேரில் தானே இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் என்ன, ஆமாம் அவருக்கு பேரில் தான் இருக்குது, ஆனால் நாங்கள் அதை மாற்ற வேண்டியது எங்கள் பொறுப்பு, அதெல்லாம் நீ பார்க்கண்டா, உனக்கு தேவை பணம் தானே, நீ அந்த பத்திரத்தை தந்துரு அப்படின்னு சொல்ல நேரம் காசை கொடுத்துக்கிட்டு எழுதி தந்துக்கிட்டு அந்த பத்திரத்தை வாங்கி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல நேரம் சரி, நாங்கள் வெள்ளிக்கிழமை பூமி பூஜை இருக்குது, நாங்கள் வேலைக்கிழமை இந்த டீலிங்கை முடிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜாவும் மயிலும் சேர்ந்து இங்கே இந்த சேட்டோட பையனுக்கிட்ட வாராங்க. எங்களுக்கு அந்த பத்திரத்தை தாங்க, 5 கோடி ரூபா உங்கள் அப்பா தந்தாங்க, அதுக்குள்ளே அசலோடு நாங்கள் வட்டியோடு நாங்கள் ரூபாயை தாரோம் அப்படின்னு சொல்ல நேரம் அதெல்லாம் இருக்கட்டும், சரிதான், எனக்கு அந்த பத்திரம் இல்லை, தொலைஞ்சு போச்சு, நான் தேடி பார்த்தேன் காணலை அப்படின்னு சொல்ல நேரம் ஏதோ ஒரு தில்லு முள்ளு இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜா கண்டுபிடிச்சிடாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி அவங்க அம்மா ரூமுக்கு போகிறாங்க எதேச்சையா. அப்போ தான் சந்திரகலா வீரவன் நோண்டி நொங்கு எடுத்து எந்த பத்திரத்தை கொடுத்து நம்ம 50 கோடியை வாங்கலாம் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்க நேரம் பார்த்துறாங்க, அம்மாவோட ரூமில் சித்திக்கு என்ன வேலை, திருட்டு புத்தி, என்னத்தை ஆட்டையை போடணும்னு இவ கொடையிறாளோ தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி நினச்சிக்கிட்டு ஓடி வராங்க நம்ம ராஜா கிட்ட. ராஜா, ஒரு விஷயம். என்ன விஷயம் ரேவதி, சொல்லு. அம்மாவோட ரூமில் திருட்டு பூனை உருட்டின பானையை சட்டியை உருட்டின கதையாட்டு எங்கள் சித்தி அம்மாவோட வீரவை திறந்து நோண்டி நொங்கெடுத்து பத்திரத்தெல்லாம் புரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சகல இந்த சந்திராவோட பெரிய வேலையாலாம் போச்சு, அவள் ஃபுல்லாக திருடி கிடக்கா, இப்போ பத்திரத்தை வேற திருடுறாள அப்படின்னு நம்ம மயில சொல்கிறாங்க. ஆமாம், என்னதுன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஓடுறாங்க.
ஒரு கட்டத்தில் சந்திரா கையில் ஒரு பெரிய சொத்து பத்திரம் இருக்குது. அதை பிடுங்கிக்கிட்டு ஒத்த அடி கொடுக்குறாங்க ராஜா. எதுக்குடி இந்த வேலை, உன் புருஷன் சிவனாண்டி கூட ஒழுங்காக போய் வாழ வேண்டியதானே, உன் அக்கா குடும்பத்தை எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே அரட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன எதுக்காக இந்த ரூமில் எல்லாரும் கூடி இருக்கே அப்படின்னு கேட்குறேன். அம்மா உங்கள் வீரவை திறந்த சித்தி பத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கம்மா, அதுக்காக தான் பிடுங்கி எதுக்கு திருடுறீங்கன்னு அவங்க கையும் களவுமா திருட நேரத்தில் என் கணவர் பிடிச்சி வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னா, அக்கா இவன் பொய் சொல்கிறாங்கக்கா, நான் ரூமில் பத்திரத்தை ஒன்றும் பார்க்க வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சந்திராவின் திட்டம் எல்லாம் மீறிட்டு தான் இருக்குது அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ராஜா கிட்ட அடி வாங்கின சூட்டோட நம்ம சந்திரா சிவனாடிகிட்ட கால் பண்ணுறாங்க. பத்திரத்தை எடுத்து ஆட்டையை போட்டுடலான்னா இந்த டிரைவர் பையன் விட மாட்டேங்க, இப்போ பார்த்தோன்னா 50 கோடி ரூபாயை திரட்ட முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சந்திரா சொல்கிறார், நான் அந்த சேட்டுக்கு பையனுக்கிட்ட பேசியிருக்கேன், அவன் 50 கோடி ரூபாயை தந்தாதான் அந்த பத்திரத்தை தருவேன்னு ஒத்துக்கிட்டான், இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒட்டு கேட்டுட்டு இருந்த நம்ம ரெவெரி, அந்த பத்திரம் இடத்தோட பத்திரத்தை தரக்கூடாது அப்படின்னு சேட்டுக்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் 50 கோடி ரூபாய்க்கு அம்மாங்க வீரவை நோண்டி எடுத்து ஏதாவது பத்திரத்தை அடமானம் வச்சு ரூபாயை கொடுத்துடலான்னு பார்த்துட்டு இருக்கா சந்திரா அப்படின்னு அந்த இடத்துல தெளிவாக நம்ம ரேவதி புரிஞ்சுக்கிட்டாங்க. ராகஜா கிட்ட போய் சொல்லுறாங்க, அந்த சேட்டுக்கு பையனுக்கு கிட்ட தான் அந்த பத்திரம் இருக்குது, ஆனால் அந்த பத்திரத்தை அவன் 50 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசியிருக்கான் அப்படின்னு சொன்னேன்னா என்ன சொல்கிறான், ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த சேட்டுக்கிட்ட பையனுக்கிட்ட போகிறாங்க, என்னங்க உங்கள் பத்திரம் இல்லை அப்படின்னு சொன்ன நேரம் உங்கள் அப்பா எவ்வளோ நேர்மையாக இருந்தார், நீ எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கிற அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. உடனே பார்த்தோன்னா உங்கள் அப்பா என்னட்ட 5 கோடி ரூபாயை வாங்கிட்டு தான் அந்த பத்திரம் நான் வாங்கிக்கிட்டு அந்த பத்திரத்தை கொடுத்து வச்சுருந்தேன், இப்போ அதுக்குள்ளே வட்டியோடு நான் வச்சுருக்கேன், இதை தந்துட்டு ஒழுங்கா நீ தாய் இல்லாட்ட உன்னை தோலை உரிச்சிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சேட்டோட பையனை வெளுத்து எடுத்து ஒரு வழியாக பத்திரத்தை வாங்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா எதை வச்சு நம்ம வாங்கிறதுக்கு இந்த டிரைவர் பையன் தான் நம்ம வீரவை திறந்து நோண்டி நொங்கெடுக்க நேரம் நம்ம கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. இப்போது நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அப்போனா எப்படி நான் 50 கோடி ரூபாயை துரட்ட அப்படின்னு அந்த இடத்துல வாயை பிளந்துட்டு இருக்காங்க. நம்ம ராஜா பத்திரத்தோட மாஸ்க் காட்டிட்டாங்க. இங்கே திறப்பு விழாவுக்கு சூப்பராக ரெடி பண்ணிடுறாங்க. அதோட எம்எல்ஏக்கு கால் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வருது. சாமுண்டேஸ்வரி எடுத்து பேசுகிறார, உங்கள் மருமகையும் ஒரு அநாதை இல்லம் கட்டுறாங்கல்ல, அதுக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நாங்கள் வரோம், நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு நம்ம எம்எல்ஏயோட பேச்சை தட்ட முடியாமல் போயிடுது. சரி வாரேன் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி வராங்க. அவங்க கையால் பூமி பூஜை பண்ணி அடிக்கல் செங்கலையே நாட்ட வச்சுறாங்க. நம்ம சந்திரகலா நம்ம கார்த்திகிட்ட தோத்து போகிறாங்கன்னே சொல்லலாங்க.